Hi friends, stay strong, stay positive and never give up. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அதோட ஜென்ரல் சயின்ஸ் 2013ஓட பார்ட் 2 பேப்பர் நான் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் டேபிள் இயர் 1973 to 74 and 1987 to 88, 1993 to 94 and 1999 to 2000. இது வந்து நம்பர் ஆஃப் புவர் இன் இந்தியா இன் மில்லியன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 321, 307, 320 and 216 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the year in which number of poor in India a sharp increase over that of the preceding year. இந்த கொஸ்டின்ல நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிசீடிங் இயர்னா என்ன, முந்தின இயர், சரியா, நம்மளோட முந்தின இயர்ல விட அடுத்த இயர்ல ஒரு ஷார்ப்பான ஒரு இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் எப்போ இருந்துச்சு? இப்போ நம்ம 321லேருந்து 307 போது கம்மி ஆயிருக்கு, 307லேருந்து 320 போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திருப்பி 320 to 216 பார்க்கும்போது கம்மி ஆயிருக்கு, சரியா. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில மட்டும்தான் ஒரு இன்க்ரீஸ் நடந்திருக்கு. அப்படின்னா முந்தின இதுல இருந்து நெக்ஸ்ட் ஒன்னுக்கு இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1973 to 71 கிடையாது, 87 to 88 கிடையாது, 93 to 94ல தான் ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் நடந்திருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி. ஸோ 307ல இருந்து ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் 320ல தான் ஆயிருக்கு. ஸோ 320 இஸ் த ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் 1993 to 1994. Next slide is, consider the following statements assertion after the completion of the third 5-year plan holiday plan was given. அப்படின்னா ஒரு 5-year plan நம்ம படிச்சிருப்போம் நார்மலா. அப்படி படிக்காட்டா 5-year plan என்னன்னு சொல்றேன். இந்த 5-year பிளான்ங்கிறது வந்து 1947ல இருந்து 2017 வரைக்கும் அது நடந்திருக்கு. இந்த இந்தியன் எக்கனாமியோட பத்தி ப்ரிமைஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் பிளானிங் பத்தி பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம இந்த 5-year பிளான்ல ஒவ்வொரு இயரா பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பிளானிங் வந்து நடத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் கமிஷனால நடத்தப்படுற ஒரு பிளான் தான் இந்த 5-year பிளான். இதுல தேர்ட் 5-year பிளான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான், தேர்ட் 5-year பிளான், ஃபோர்த் 5-year பிளான் அப்படி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1951ல இருந்து 56 வரைக்கும் நடந்துச்சு. அது டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைமரி செக்டார்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நடந்துச்சு. அடுத்தது செகண்ட் பிளான் நடந்துச்சு. அது 1956ல இருந்து 1961 வரைக்கும் நடந்துச்சு. இதுல டெவலப்மெண்ட் ஆஃப் பப்ளிக்கோட செக்டார்ஸை எப்படி டெவலப் பண்ணலான்னு அதுல பிளான் பண்ணினாங்க. அடுத்தது ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனை பற்றியும் அதில் பேசினாங்க அந்த செகண்ட் பிளான்ல. தேர்ட் பிளான் அதுதான் நமக்கு இப்போ முக்கியம். தேர்ட் பிளான்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து 1961ல இருந்து 1966 வரைக்கும் நடந்துச்சு. இதில் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்த டைமில் அக்ரிகல்ச்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட்டை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசினது தான் இந்த தேர்ட் 5-year பிளான். ஸோ இந்த தேர்ட் 5-year பிளான் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962ல சின்னோ இந்தியான் வார்னு ஒன்று வந்துச்சு. அது நம்மளோட வீக்னஸ்னால ஸோ ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்மளோட இதனால அதை நம்ம பாதுகாக்கணுங்கிற அவசியம் இருந்ததுனால டிஃபென்ஸுக்கு நம்ம போக வேண்டியதாக போச்சு. நம்ம ஆக்சுவலாக நம்மளோட தேர்ட் 5-year பிளான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வீட்டில் தான் இருந்தது. ஆனால் நமக்கு பாதுகாப்பு நிமித்தமாக நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்தியன் ஆர்மி எப்படி இம்ப்ரூவ் பண்ணதுலையும் அந்த பிளான் வந்து மாறி போச்சு. ஸோ அடுத்தது வந்து 1965லேருந்து 1966 வரைக்கும் நம்ம வந்து பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் 1965ல வந்து ஒரு சிவியரான ஒரு பஞ்சம் நம்ம நாட்டில் வந்தது. அப்புறம் 1966லேருந்து 1967 வரைக்கும் நம்ம இப்போ 2000 ருபீஸ் எப்படி கொண்டு வந்தாங்களோ, டிவாலுவேட் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி அப்பவும் ஒரு டிவாலுவேஷன் ஆஃப் ருப்பி நடந்திருக்கு. ஸோ இந்த 1966ல இருந்து 1969 வரைக்கும் அவங்களால ஒரு வேலையும் பண்ண முடியல. ஸோ அவங்க அதை
பிளான் ஹாலிடேன்னு கொடுத்தாங்க. ஓகேவா, பிளான் ஹாலிடேன்னு கொடுத்தாங்க. அது எதனால அப்படின்னா இந்த தேர்ட் 5 இயர் பிளான் வந்து மிசரபிளா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த பிளான் ஹாலிடேங்கிற ஒரு இது கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ இப்போ திருப்பி ஒரு ரீட் பண்ணலாம். அசர்ஷன் after the completion of the third 5 year plan holiday was given. Reason அப்படின்னா the third 5 year plan was affected by இந்தியா சைனா வார் அண்ட் இந்தியன் பாகிஸ்தான் வார். ஓகே, இந்த ரெண்டும் எதனால் அஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா வார்னால. முக்கியமாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையிலையும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலையும் நடந்த வார்னால தான் இந்த தேர்ட் 5 இயர் பிளான் வந்து நடக்காமல் போச்சு. ஓகேவா, இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். ஏயும் ஆரும் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தப்பு. ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ, அதுவும் தப்பு. R is true and R is false, அதுவும் தப்பு. Both A and R are true, இதுதான் நம்மளுக்கு correct answer. ஓகேவா, the option D is the correct answer for this question. next போலாம். இதுவும் அதிகமாக தான் assertion and reason கொடுத்துருக்காங்க. assertion என்ன அப்படின்னா to reduce the high tides of sea during storm, oil is poured around the ship. Reason, surface tension of oil is less than sea water, so it reduces the wrath of waves. So assertion என்னன்னு பார்த்தீங்கன்னா to reduce the high tides of during the high tides of sea நடக்கும்போது நம்ம அந்த ஸ்ட்ராமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆயிலை எதில் விடுறோம், சீல விட்டா அந்த ஷிப்பு வந்து டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஆயில்னால அந்த wrath of waves வந்து கம்மி ஆகும் அப்படின்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தோன்னா இந்த சீல இந்த ஆயில் போட் பண்ணுறது அப்படியெல்லாம் வந்து இஸ் ஹைலி வயலேட்டட் ரூல். ஆனால் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக, அந்த லைஃப் போட்டை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம அதை சுற்றி என்ன ஊற்றலாமா, ஆயில் ஊற்றுனா கண்டிப்பாக அது அந்த வேவ்ஸோட விராத் சர்ஃபேஸ் டென்ஷனால் அந்த வேவ்ஸோட விராத்தை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கரெக்ட் ரீசன். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் both A and R are correct. ஓகேவா, A is correct and R is wrong கொடுத்துருக்காங்க, தப்பு. அதே மாதிரி both A and R are correct ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The property of attraction or repulsion between charged bodies is used in. The property of attraction and repulsion between charged bodies is used in. இந்த ப்ராசஸை எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அட்ராக்ஷன்னா நம்ம இழுக்கிறது, ரிப்பல்ஷன்னா வெளியில் தள்ளி விடுறது. ஓகேவா, இது ஒரு சார்ஜ் பாடிஸ்க்கு இடையில நடக்குது. அது எதில் நடக்கும்? அண்ட் ஆப்ஷன் வந்து ஏசி ஜென்ரேட்டர். இந்த ஏசி ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நமக்கு தெரியணும். இது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஃபாரடேஸ் லாவை ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பொறுத்து தான் இந்த ஏசி ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கட்டாயி நமக்கு ஏசி ஜென்ரேட்டர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்ட் ஸ்ப்ரேயிங். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சார்ஜஸ் அட் ரெஸ்டாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறதுனா சார்ஜ் பண்ணுறது. இப்போ நான் லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் அலாங் த லைன் பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் கால்ட் அஸ் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். The attraction or repulsion acts along the line between two charges தான் நம்ம electrostatic force ன்னு சொல்றோம். இங்க பெயிண்ட் ஸ்ப்ரேயிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், இந்த ஸ்ப்ரேயிங் கன் வந்து இந்த பெயிண்ட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜை கொடுக்கறதாவும் இருக்கும். ஸோ ரெண்டும் என்னது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால டியூ டு இது இங்கே கொடுக்கும்போது இது வாங்குது, ஸோ அட்ராக்ஷன். ஸோ இது ரெண்டும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும்போது இதில் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ ரிப்பல்ஷனும் நடக்கும், அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இதில் நடக்கும். பொட்டன்ஷியோமீட்டர்னா என்ன அப்படின்னா இஸ் அ 3 terminal resistor. இதில் works by varying the position of sliding contact across a uniform resistance-ல நமக்கு varying the position of a slide contact-ல நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மீட்டர் பிரிட்ஜ். இதை வந்து ஸ்லைட் ஒயர் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இதோட பிரின்சிபல் வந்து வீன்ஸ்டோன் பிரிட்ஜோட பிரின்சிபல் தான் மீட்டர் பிரிட்ஜுக்கும். இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் பார்த்துக்கலாம்.
ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்ட் ஸ்ப்ரேயிங். இதுதான் அதோட ஆக்சுவல் ஆன்சர். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் சார்ஜ்டு பாடிஸ் எதில் நடக்குது? இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயிங் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். The time period of two simple pendulum are in the ratio 2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The corresponding ratio of their length is அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ டூ சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட்னா என்ன, அதோட கரஸ்பாண்டிங் லென்த் என்னவா இருக்கும், அதோட ரேஷியோ என்னவா இருக்கும், அதுக்கு நமக்கு 4:1, 1:4, 1:1 அண்ட் 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ டைம் பீரியட் ஆஃப் நம்ம சிம்பிள் பெண்டுலமோட ஃபார்முலா வந்து 2π ரூட் ஆஃப் L டிவைடட் பை G. 2π ரூட் ஆஃப் L டிவைடட் பை G தான் நம்மளோட டைம் பீரியடோட ஃபார்முலா. இப்போ ரெண்டு டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க, ரேஷியோ பிட்வீன் த டைம் பீரியட். ஸோ T1 T2ன்னு எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:1 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ T1 இருக்கிறதுனால L1ன்னு எழுதியிருக்கோம். ஸோ ரூட் ஆஃப் L1 டிவைடட் பை G இஸ் 2π ரூட் ஆஃப் L2 டிவைடட் பை G. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டும் இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இந்த கிராவிட்டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ரூட்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா T1 by T2 will be equal to root of L1 divided by root of L2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக, ஏன்னா நமக்கு லென்த் வேணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட்டையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா by squaring on both sides we will get T1 square divided by T2 square will be equal to L1 by L2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த L1 will be equal to or L2 will be equal to என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 ஓட வேல்யூ என்ன 2, T2 ஓட வேல்யூ என்ன 1. ஸோ 2 square divided by 1 square will be equal to 4 by 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? L1 is to L2 will be equal to ratio between their length. ஓகேவா? L1 is to L2 will be equal to 4:1ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். Next question 16. Arrange the remote sensing satellite as per year of launching in ascending orderல எழுதணும். ஸோ ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸோட நேம்ஸ் தான் இதெல்லாம். IRS, ஸ்பாட், TRIOS அண்ட் லேண்ட்செட். ஸோ இந்த சேட்டலைட்ஸோட லான்ச்சிங் இயரை பொறுத்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ IRSனா என்ன, அது ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் ரிமோட் சென்சிங். இது வந்து 17th March 1988ல இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்பாட்னா சேட்டலைட் ஃபார் அப்சர்வேஷன் ஆஃப் எர்த். ஸ்பாட்னா சேட்டலைட் ஃபார் அப்சர்வேஷன் ஆஃப் எர்த்து. இது 22 February 1986ல அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் TRIOS அது வந்து டெலிவிஷனோட இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் சேட்டலைட்னு சொல்கிறாங்க. டெலிவிஷனோட இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் சேட்டலைட் இது வந்து 1 April 1960ல லான்ச் ஆச்சுது. லேண்ட்செட் இது வந்து 23 July 1972ல லான்ச் ஆயிருக்கு. இது லேண்ட்செட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எதுக்கு அப்படின்னா எர்த்தோட ரிசோர்சஸ் டெக்னாலஜி சேட்டலைட்னு சொல்கிறாங்க. லேண்ட்செட்டை எர்த் ரிசோர்சஸ் டெக்னாலஜி சேட்டலைட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லான்ச்சிங் இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 1988, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1988. இந்த ஸ்பாட்டுங்கிறது வந்து 1986, ட்ரையோஸுங்கிறது வந்து 1960 அண்ட் லேண்ட்செட்டுங்கிறது வந்து 1972. Now we can ascending orderல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ascending orderனா தெரியும், ஸ்மால்லேருந்து கிரேட்டர். ஸோ 1960 ஃபர்ஸ்ட்டு, 1972 2, அடுத்தது 1986, அடுத்தது 88. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 3, அடுத்தது 4, அடுத்தது 2, அடுத்தது 1. ஸோ the option is B. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Identify the incorrect pair biosphere and states have been given. சரியா? இதில் பயோஸ்பியர்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட நேஷ்னல் பார்க் அந்த மாதிரி நேஷ்னல்
பார்க் மாதிரி பயோஸ்பியர்ங்கிறது ஒரு அனிமலை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஏரியா. ஸோ கன்ஹா நேஷ்னல் பார்க் அந்த மாதிரி இருக்கும், நேஷ்னல் பார்க் நேம் இருக்கும். கன்ஹா நேஷ்னல் பார்க் அது வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அது வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. நந்தா தேவி உத்தராஞ்சல்ல இருக்கு. மானாஸ் வந்து அசாம்ல இருக்கு. நம்தாஃபாங்கிறது அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது இன்கரெக்டுங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கன்ஹா நேஷ்னல் பார்க் ஆர் பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது வந்து சாத்புராஸ் ரேஞ்சஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ். நந்தா தேவிங்கிறது ஒரு நதி பக்கத்துல பீக் ஆஃப் நந்தா தேவி ரிவர்ல இருக்கு. இது வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. இது ஒன்று உத்தரகாண்ட்ல இருக்கு. மன்னாஸ்ங்கிறது வந்து in Himalayan foothill of Assam and it is the reserve for tiger and elephant ஓட ரிசர்வ்ஸா அது ஆக்ட் ஆகுது. இது அசாம்ல தான் இருக்கு. நம்தஃபாங்கிறது வந்து அருணாச்சல பிரதேஷ்ல தான் இருக்கு. இது வந்து 1974ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த நம்தஃபாங்கிறத. மன்னாஸ்ங்கிறது வந்து 1990ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நந்தா தேவிங்கிறத வந்து 1982ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நேம் சேஞ்ச் ஆகிருக்கிறது இந்த உத்தராஞ்சல் மட்டும். ஸோ உத்தரகாண்ட் ஆக்சுவலாக அதோட நேம். ஸோ த இன்கரெக்ட் பேர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங். தீஸ் occur as a result of continuous thunder storming. தண்டரும் ஸ்ட்ராமிங்கும் வந்துச்சுன்னா இது அக்கர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்னா லேண்ட்ஸ்லைட்ஸ், ஃப்ளட்ஸு, எர்த்குவேக், சுனாமி, வால்கானிக் எரப்ஷன். இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் எப்படி காஸ் ஆகும் அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் ரெயின், திடீர்னு கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து மாறிச்சு, டியூ டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்டார்ம் இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் வந்து வரும். எர்த்குவேக் எப்போ வரும் அப்படின்னா காசஸ் when எர்த் அண்டர் கிரவுண்டோட ராக் வந்து சடனாக பிரேக் ஆச்சு, இல்லை காசஸ் டியூ டு செசமிக் வேவ்ஸ்னால ஃபார்ம் ஆகுதுன்னா எர்த்குவேக் வரும். சுனாமிங்கிறது வந்து சீரியஸ் ஆஃப் எனாமஸ் வேவ்ஸ் ஃபார்ம் ஆச்சுதுன்னா அதை நம்ம சுனாமின்னு சொல்லுவோம். இது அண்டர் கிரவுண்டில் எர்த்குவேக் ஆனாலும் சுனாமி வரும், வால்கனிக் எரப்ஷன் ஆனாலும் சுனாமி வரும், லேண்ட்ஸ்லைட் ஆனாலும் சுனாமி வரும். ஓகேவா? ஸோ வால்கனிக் எரப்ஷன்னா நம்ம பிரேக்கப் ஆஃப் எர்த் ப்ரெஷரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த பிளேட் மேலே இருக்க பிளேட் மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்னது வால்கனிக் எரப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டினியூஸ் தண்டர் அண்ட் ஸ்டார்மிங் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் அண்ட் ஃப்ளட்ஸ் வந்து வரும். ஓகேவா? Option answer is A. Next question. Which of the following statements about fertilizer is true? It should be available in low cost. It should be easily assimilated by plants. It should not dissolve readily in water. So இந்த fertilizerல எதெல்லாம் true எதெல்லாம் wrongனு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூ இருக்கிறத மட்டும் நம்ம ஆன்சரில் ஆப்ஷன் இருக்கும். 1 and 2 2 and 3 1 and 3 3 ஒன்லியா. ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசர்னா என்ன? டு என்ஹான்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். இதில் நேச்சுரல் ஃபர்டிலைசர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்குது. கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் லோ காஸ்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அது பிளான்ஸில் ஈஸியாக என்ன பண்ணணும் அசிமுலேட் பண்ணப்படணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணப்படணும். அப்போ தான் பிளான்ட் வந்து நமக்கு ஹை ஈல்டு கொடுக்கும். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷுட் நாட் டிசால்வ் ரெடிலி இன் வாட்டர்னு. அது டிசால்வ் ஆகும் ஆக்சுவலாக ரெடிலியாக வாட்டரில் டிசால்வ் ஆகும். இதெல்லாம் தான் இந்த ஃபர்டிலைசரோட கேரக்டர்ஸு. அதனால இது டிசால்வ் ஆகும். ஸோ இது மட்டும்தான் ராங். ஸோ த ட்ரூ இஸ் 1 and 2. ஸோ த ஆப்ஷன் இஸ் 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். Identify the odd one out from the group of chemicals given below. BHC, DDT, 2,4-D and urea. இந்த BHC னா என்ன அப்படின்னா full form of benzylene hexachloride. benzylene hexachloride. DDT னா என்ன அப்படின்னா dichloro diphenyl trichloroethane. dichloro diphenyl trichloroethane. சரியா? இது ஒரு ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் கலர்லெஸ் இன்செக்டிசைட்.
இதுவும் இன்செக்டிசைடு தான். BHCங்கிறதும் ஒரு அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற ஒரு இன்செக்டிசைடு தான். 2,4-D அப்படின்னா 2,4 டைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஃபினாக்சி அசிட்டிக் ஆசிடுக்கு தான் இதோட பெயர். இதுவும் ஒரு ஹெர்பிசைடு. இந்த 2,4-Dங்கிறது ஒரு ஹெர்பிசைடு. அப்படின்னா இதுவும் ஒரு இன்செக்டிசைடு தான். ஹெர்ப்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்செக்டிசைடு தான். இந்த யூரியானா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக பார்ப்போம், யூரியா போட்டிருந்தாங்க செடிக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யூரியாங்கிறது மெயினாக எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் நைட்ரஜன் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறது தான் இந்த யூரியா. மற்ற எல்லாமே பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதுவும் சில நேரம் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் இட் இஸ் அ நைட்ரஜன் ஃபர்டிலைசர் அண்ட் இட் கேன் பி. இது வந்து எப்படி வரும் அப்படின்னா மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்லேருந்து தான் இந்த யூரியா காம்பனண்ட் வரும். இது வந்து இந்த யூரியா கண்டென்ட் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா யூரின் ஆஃப் மேமல்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹெர்பிசைட் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ த ஆட் ஒன் இஸ் யூரியா. So the option is D. Okay. Thank you guys for watching my video. If you like my video, please like, share and subscribe. நான் இந்த வீடியோல first 10 questions வந்து இதுக்கு முந்தின வீடியோல நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் இருக்கும். ஏன்னா நான் 11 to 20 வரை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க 1 to 10 கொஸ்டின்ஸ் வந்து அந்த முன்னாடி இருந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து பாருங்கள். தேங்க்யூ.